ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நம்ம இந்தியா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை முக்கிய அறிவிப்புன்னு சொல்றதை காட்டிலும் அவசர கால அறிவிப்பு அப்படின்னு சொல்றதே கரெக்டா இருக்கும் இந்த இடத்துல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா பெரும்பாலான இந்த ராணுவ டெக்னாலஜில, ராணுவ தொழில்நுட்பத்துல கை தேர்ந்து வந்துட்டாங்க. பட் இன்னும் இந்த ட்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்தியாவிற்கு கொஞ்சம் கஷ்டமான காரியமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா மேல் மற்றும் ஹேல் அந்த கேட்டகிரியில மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் அண்ட் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் இந்த கேட்டகிரி ட்ரோனை உருவாக்குறதுல இந்தியாவுக்கு இன்னும் ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான ஒரு அறிவிப்பு தான் நம்ம இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. சுமார் 30,000 கோடி ரூபாய், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 30,000 crore. இதை நான் டாலர்ல சொல்லணும்னா 3.5 பில்லியன் அளவுக்கான ஒரு RFI, ரெக்வஸ்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட், இப்ப இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில இந்த 30,000 கோடி ரூபாய்க்கான ட்ரோன் டீலை யார் தட்டிட்டு போக போறா, என்னென்ன கிரைட்டீரியா, யார் யாரெல்லாம் உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த டீல் அப்படிங்கிறது இந்தியாவின் தோல்வியில இருந்து உருவான டீல் அப்படிங்கிறது தான் முக்கியமா நம்ம பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஆரம்பத்துல ட்ரோன் டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நமக்கு அப்படிங்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் சீரிஸ். லெட்ஸ் டைவ் இன்டு இட். நம்ம இந்திய அரசாங்கம் சுமார் 87 மேல் கேட்டகரி ட்ரோன்களை கொள்முதல் பண்றதுக்கான அறிவிப்பு தான் கொடுத்திருக்கிறாங்க. மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் இந்த கேட்டகரியில வரக்கூடிய 87 ட்ரோன்களை கொள்முதல் பண்றதுக்கு தான் அந்த 30,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இது ஆத்ம நிர்பாரத்துக்கு கீழே வரக்கூடிய ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால இந்திய நிறுவனங்கள் மட்டும்தான் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு முக்கியமா கொடுக்கப்படுது. மோஸ்ட் வெல்கமிங் சைனா இருக்கு. அண்ட் இந்த டீல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் இல்லை, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்திய நிறுவனங்கள் உருவாக்கி தரக்கூடிய ட்ரோன் அப்படிங்கிறது 30,000 அடி உயரத்துல தொடர்ந்து 24 மணி நேரம் பறக்கணும். இதுதான் பிரைமரி ரெக்குயர்மெண்ட்டா இருக்கு. இது போக ட்ரோனை உருவாக்கும் நிறுவனங்கள் இந்த கீ காம்போனன்ட்ஸ், இன்ஜின்ஸ், ஏரோஸ்ட்ரக்சர்ஸ், எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சிஸ்டம்ஸ், பேலோட்ஸ் அண்ட் சட்கம் சிஸ்டம்ஸ் மாதிரியான முக்கிய தொழில்நுட்பங்களை இந்தியாலேயே இந்திய நிறுவனங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் கிரைட்டீரியாவா இருக்கு. ஸோ இதை மேட்ச் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், இதை தயாரிக்க முடியுங்கிற கெப்பாசிட்டி உள்ள நிறுவனங்கள் டைரக்டா இந்த டெண்டருக்குள்ள வரலாம். இதுதான் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய ரெக்வஸ்ட். இப்ப இந்த அறிவிப்பானது ஏதோ இந்தியாவின் ஃபெயிலியர் மாடல்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னியாப்பா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும் இந்த மேல் கேட்டகரியில ஒரு ட்ரோன் ப்ரோக்ராம உருவாக்கிட்டு இருந்தாங்க. தபஸ் அப்படிங்கிற ட்ரோன் ப்ரோக்ராம் நல்லா வந்துகிட்டு இருந்துச்சுன்னு கூட நம்ம பேசியிருந்தோம். ஆனா அந்த ட்ரோன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஸ்டில் கானல் நீராக தான் இருந்துகிட்டு இருக்கு. இருக்கு இல்ல அப்படிங்கிற கணக்குல தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரோன் முழுமையா ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு வரல, ஸ்டில் டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கு. முக்கியமா 30,000 அடி உயரம் அப்படிங்கிறது அதனால அடைய முடியல. ஸோ அதற்கு வச்ச லிமிட்டும் ஆல்மோஸ்ட் இதே தான். 30,000 அடி உயரம், 24 மணி நேரம் அப்படிங்கிறது தான் இதற்கு டார்கெட்டை வச்சு உருவாக்கப்பட்டது. டிஆர்டிஓ தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்கனால அந்த இடத்துல மேல் ட்ரோன் அப்படிங்கிற கேட்டகரியில அடைய முடியல. பட் எனக்கு தெரிஞ்ச 3 வருஷம் ஆயிருச்சு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தபஸ் ட்ரோனை வச்சு. ஆனாலும் இன்னும் அதுல நம்ம அச்சீவ் பண்ணல. அந்த ப்ரோக்ராம் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வெயிட் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அதை பத்தி நம்ம இதுல டீட்டெயிலா பேச வேணாம். தெரிஞ்சுக்கோங்க, தபஸ் ட்ரோன் அப்படிங்கிற ஒரு இந்தியாவின் இண்டிஜினியஸ் ப்ரோக்ராம் ஃபெயில் ஆயிட்டு தொடர்ந்து டிலே ஆகிட்டு இருக்கிற காரணத்தினால தான் இந்த ரெக்வஸ்டே வெளியில வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ இப்ப ரெக்வஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எதற்காக இந்த ரெக்வஸ்ட் இப்ப வெளியில வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. இப்ப இருக்கும் போர்க்காலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் நீங்க ஆபரேஷன் சிந்தூர் எடுத்தா கூட அதிக அளவுக்கு பாகிஸ்தான் நமக்கு எதிராக ட்ரோன்களை பயன்படுத்தினாங்க. நம்ம கிட்டயும் ட்ரோன் இருக்கு. அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. குவாட்ரோகாப்டர்ஸ், கமிகாசி அப்படிங்கிற கேட்டகரியில நாமளே இந்தியாலே உருவாக்கிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிறாங்க. பட் இந்த மேல் ஹேல் அப்படிங்கிற கேட்டகரி தான் ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், இப்ப ரஷ்யா உக்ரைன் போர்ல ட்ரோன் பெரிய அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. முக்கியமான நேரங்கள்ல இந்த MQ-9 ரீப்பர், பிரிடேட்டர் மாதிரியான ட்ரோன்கள் ஒரிசா துறைமுகத்து மேலேயும் இல்ல பிளாக் சி மேலேயும் பறக்க விடப்படும். அது பறக்க விடப்பட்டால் அடுத்த ஒரு 2 3 நாளுக்குள்ளேயே ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடக்கும். அப்படி இல்லைன்னா கிரீமியாக்குள்ள தாக்குதல் நடக்கும். பிகாஸ் இது ஐஎஸ்ஆர் பண்ணும், இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் ரெகானேசன்ஸ் பண்ணும், டேட்டாவை கேதர் பண்ணி மிசைல், அமெரிக்கன் மிசைலுக்கு டேட்டாவை அது ஃபீட் பண்ணும். இது போக ஐஎஸ்ஆர் மட்டும் பண்ணாம அஃபென்சிவ் மோட்லயும் இதனால செயல்பட முடியும். ஏன் நம்ம இந்தியாவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி தான் நம்ம கிட்ட இல்ல. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய தொகை 30,000 கோடி ரூபாய் கொடுத்து வெறும் 87 மேல் ட்ரோன்களை வாங்குறதுக்கான அறிவிப்பு அவசரமாக வெளியிடப்பட்டிருக்கு. பிகாஸ் வி டிஸ்பரேட்லி நீட், அவ்வளவுதான் காரணம். சரி, இப்ப இதுல யார் யார் இருக்கிறாங்க, இந்த கண்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமே. எல்என்டி நிறுவனம் வராங்க.
எல்என்டி கூட யார் பேர் பண்ணி வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம். அது எப்படி இப்போ ஒரு வெளிநாட்டு நிறுவனம், அது அமெரிக்கா நிறுவனம் இதுக்குள்ள வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்&டி நிறுவனம் தான் இந்தியால இந்த ட்ரோன தயாரிச்சு குடுக்க போறாங்க. ஆனா எல்&டி நிறுவனம் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்து கூட டை அப் பண்ணி, அவங்களுடைய ட்ரோன் டெக்னாலஜிய இவங்க வாங்கி, இவங்க கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு தயாரிச்சு குடுக்க போறாங்க. ஸோ ஜெனரல் அட்டாமிக்ஸுக்கும் எல்&டிக்கும் தான் ஒப்பந்தம் தவிர, ஜெனரல் அட்டாமிக்ஸுக்கும் இந்தியாவுக்கும் எல்&டிக்கும் ஒப்பந்தம், தொடர்பு அப்படிங்கிறது இல்ல. கம்ப்ளீட்லி நாம எல்&டி அப்படிங்கிறது தான் கணக்கு. எல்&டி நீ எங்க வேணாலும் வச்சுக்கோ. அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல. எனக்கு ஏதாச்சும்னா நான் உன்கிட்ட தான் கேட்பேன். அதுதான் கணக்கு. ஃபாரின் பார்ட்னர்ஸ் உள்ள வருது அப்படிங்கிறது, இந்த ஒரு இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஸோ அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. எல்&டி மற்றும் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் இந்த ஒரு பேர் வராங்க. அடுத்து அதானி டிஃபென்ஸ். அவங்க கூட சேர்ந்து எல்பிட் நிறுவனம், எஸ்எல் உடைய நிறுவனம் அவங்க வராங்க. 3வதா சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். இவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மட்டும் தான் சோலோ பெர்ஃபார்மரா, அதுவும் இந்தியாவின் கம்பெனியாக உள்ள இருக்கிறாங்க. இவங்க ஒரு ட்ரோன் வச்சிருக்கிறேன், உருவாக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. அத பத்தின எந்த தகவலுமே வரல. அண்ட் ஃபைனலா வராங்க நம்ம டிஆர்டிஓ. கம்ப்ளீட் டிஆர்டிஓ. மேபி அது ஹாலா இருக்கலாம், இல்ல பெல் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ட்ரோனை உருவாக்கி கொடுக்கலாம். இருந்தாலும் இந்த 4 நிறுவனங்கள் ரேஸ்ல இருக்கிறாங்க. எல்&டி, அதானி, சோலார் இண்டஸ்ட்ரீஸ், டிஆர்டிஓ. இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எல்&டி மற்றும் ஜெனரல் அட்டாமிக் சார்பாக கொடுக்கப்படுவது MQ-9B ரீப்பர் ட்ரோன் மாதிரியான ஒரு ட்ரோன். அதுல இருந்து டெரிவேட்டிவ் பண்ணக்கூடிய ட்ரோனை நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வராங்க. Friends, இந்த இடத்துல எனக்கு மிகப்பெரிய கேள்வி வருது. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கடற்படை மற்றும் நம்மளுடைய விமானப்படைக்காக 31 MQ-9B ரக ட்ரோன்களை சி கார்டியன் மற்றும் ஸ்கை கார்டியன் அப்படிங்கிற வேரியன்ட்ல நம்ம வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தை அமெரிக்காவிடம் போட்டோம். இதை ப்ரொக்யூர் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு பணத்தை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூனிட் ரஃப்லி ஒரு ட்ரோனோட விலை மட்டும் 113 மில்லியன் அப்படிங்கிற கணக்குல நம்ம 31 ட்ரோனை நம்ம வாங்கணும். இந்த 113 இன்டூ 31 அப்படின்னு போட்டீங்கன்னாவே அரௌண்ட் 3 பில்லியனை தாண்டி போகுது. அதாவது 3.5 பில்லியன் அப்படிங்கிற கணக்குல போயிட்டு இருக்கு. வெறும் 31க்கே நமக்கு 3.5 பில்லியன் வருது அப்படின்னா, இவங்க எப்படி நமக்கு 87 ட்ரோன்களை இதே தொகைக்கு நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க? மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கு எழுப்புதா இல்லையா? ஏன்னா இதே அமௌண்ட் தான், 3.5 பில்லியன் அரௌண்ட் தான் அந்த 30,000 கோடி அப்படிங்கிறது கன்வர்ஷன்ல வரும். அரௌண்ட் ஒண்ணு அந்த இடத்துல அதிகமான விலைக்கு நமக்கு வித்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இல்ல ஒரு பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னா, இவங்க இந்த MQ-9ல இருந்து ஒரு டெரிவேட்டிவ் குடுப்பாங்க அப்படிங்கிறதே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. இதே மாரி ஒரு ட்ரோன் இருக்கு. கிரே ஈகிள் அப்படிங்கிற ஒரு ட்ரோன் இருக்கு. கிரே ஈகிள் அப்படிங்கிற ட்ரோனை இவங்க நிப்பாட்டிட்டாங்க ஜெனரல் அட்டாமிக்ஸ். பட் இதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ER அப்படிங்கிற வேரியன்ட்ல இந்த MQ-9 மாரியே ஒரு பிளண்டட் மாடல்ல ஒரு ட்ரோனை இவங்க வச்சிருக்கிறாங்க. கிரே ஈகிள் ER அப்படின்னு இருக்கும். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி இது மாதிரி ஒரு ட்ரோனை இந்தியாவுக்கு உருவாக்கி தருவாங்களா அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. பிகாஸ் இந்த தொகைக்கு இந்த டீல் அவங்க கொடுத்தாங்கன்னா தொக்கா இந்தியா கிட்ட மாட்டுவாங்க. அதனால மேபி இவங்க இது மாதிரி ஏதோ ஒரு கோல்மால் வேலையை பண்ணி வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் எல்&டி சேர்ந்து MQ-9 மாதிரி ஒன்று தருவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க அதானி டிஃபென்ஸ் மற்றும் எல்பிட் சிஸ்டம். வெரி ஃபேமஸ் ஃபார் ஸ்டார்லைனர். இது எல்பிட் சிஸ்டம் இஸ்ரேல்ல ஹெர்மிஸ் 900 அப்படிங்கிற ஒரு ட்ரோனை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரோனை இந்தியாவில் உற்பத்தி பண்றாங்க. அதன் பெயர் தான் ஸ்டார்லைனர் அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரோனை நமக்கு இந்த தண்டர் இன் ரேஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு கேள்வி வருது. இந்தியாலேயே உருவாக்குறாங்க, இருக்கு மேல் கேட்டகிரி, ஆல்ரெடி இந்தியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் ஆபரேஷன் சிந்தூர்ல கூட இதை பயன்படுத்தினாங்கிற பேச்சு இருக்கு. அப்ப டைரக்டா இந்தியா அந்த காசை வச்சு டைரக்டா இந்த ட்ரோனை வாங்கினா, இந்த நடுவில் இருக்கிற ரெக்வஸ்ட் ஃபார் இனிஷியேஷன், ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் அப்படிங்கிற டைம் எல்லாம் நெக்லெக்ட் செய்யப்பட்டு டக்குன்னு இன்டெக்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஏன் இந்தியா பண்ணல அப்படிங்கிற கேள்வி இருக்கும் பெரும்பான்மையான பேருக்கு, இந்த டிஃபென்ஸ் நல்லா வாட்ச் பண்றவங்களுக்கு. இங்கதான் ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. அதாவது ஸ்டார்லைனர் அப்படிங்கிற ட்ரோனை இந்தியால அதானி நிறுவனம் எல்பிட் சிஸ்டம் கொண்டு உருவாக்குறாங்க. பட் இவங்க எதெல்லாம் உருவாக்குறாங்க, இந்த ஸ்டார்லைனர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா உருவாக்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏரோ ஸ்ட்ரக்சர், அந்த ட்ரோனோட ஏரோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்தியால உருவாகுது. சப்சிஸ்டம்ஸ் அதெல்லாமே இந்தியால உருவாகுது. அண்ட் ஃபைனல் அசம்பிளி அண்ட் இன்டெகிரேஷன் இந்தியால நடக்குது. இந்தியாவுக்கு அதானி டிஃபென்ஸ் மூலியமா இந்த ட்ரோன் ஆனது தரப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான். ஆனா ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன்ல இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்க, கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ், கோர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இந்தியால தான் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் பிற்காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல டேட்டா இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி அப்படிங்கிற கன்சர்ன் காரணமாக இதோடைய முக்கியத்துவம் எல்லாமே இந்தியால இருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முக்கியத்துவம் இந்த இடத்துல விடுபடுது. ஸ்டார்லைனர் அப்படின்னு உருவாக்கும் போது விடுபடுது. அதனாலதான் டைரக்டா அப்படி ப்ரொக்யூர் பண்ணாம இது வழியா வந்திருக்கிறாங்க இந்தியா.
வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ இப்ப ஹெர்மிஸ் 900 இதுல இந்தியா ப்ரொக்யூர் பண்றாங்கன்னா, ஏற்கனவே குடுக்குற மாரியெல்லாம் குடுக்க முடியாது. எல்லாமே இந்தியால உருவாக்கி குடுக்கணும். அப்பதான் இந்தியாவுக்கு இது கரெக்ட்டா இருக்கும். ஸோ அப்பதான் இந்தியாவும் வாங்குவாங்க. அந்த ஒரு கட்டாயத்திற்கு எல்பிஜி சிஸ்டம்ஸ் தள்ளப்படுவாங்க. அடுத்து சோலார் டிஃபென்ஸ் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். நியூஸே என்ன இருக்குன்னா, இவங்க ஒரு மேல் ட்ரோன உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அத பத்தின டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரியல. மேபி இவங்க இதுக்குள்ள இருந்தாங்கன்னா, ஆர்எஃப்ஐ உடைய ஃபைனல் டேட்டிங்ல தான் இவங்க என்ன குடுக்குறாங்க அப்படிங்கிறதே தெரிய வரும்னு சொல்லப்படுது. ஸோ அன்னவுன் அப்படின்னு நம்ம வச்சுட்டு போயிரலாம். அடுத்து நம்ம டிஆர்டிஓ வராங்க. டிஆர்டிஓ உடைய டெப்பஸ்டோன் ஃபெயிலியர்ல இருந்து தான் இந்த ஒரு பேச்சே தொடங்குச்சு. இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் வெளியிடப்பட்டது. மீண்டும் டிஆர்டிஓவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அக்டோபர் மாசம் இறுதியில இது மாரி வெளியில விடுறாங்க. ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன விடுறாங்க அப்படின்னா, அதே வாரத்துல இந்த ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி டிஆர்டிஓ ஒரு சோதனைய பண்றாங்க. அதுவும் மேல் ரக ட்ரோன் தான். ஆர்ச்சர் என்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன். இது ஒரு மேல் கிரக ட்ரோன் தான். இந்த ட்ரோன சைலன்ட்டா உருவாக்கிட்டு இருந்தாங்க. இத வெற்றிகரமா ட்ரையல்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரையல்ஸ்ல கரெக்ட்டா இந்தியா என்ன கேட்டாங்களோ, அத இது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. மேலயும் போல, கீழயும் போல. கரெக்ட்டா 30,000 அடி உயரத்தில இது சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. அண்ட் கான்ஸ்டன்ட்டா சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. அண்ட் இது சாலிடா 24 மணி நேரம் தாங்கும் அப்படிங்கிறதும் இவங்க சோதனை செஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த சோதனையில இவங்க பல கட்ட சோதனை ரிஜிட் டெஸ்ட், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு பல டெஸ்ட் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. 300 கிலோகிராம் எடை கொண்டு இவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வெப்பன் பேலோட. ஸோ எல்லாமே நல்லா போயிருக்கு. அதனால டிஆர்டிஓவும் இதுக்குள்ள குதிக்கிறாங்க. ஆனா இந்த மத்த கம்பெனியோட டிஆர்டிஓவுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, கம்ப்ளீட்டா இது ஒரு இண்டிஜினியஸ் கன்டென்ட்டால உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட். இவங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய பார்ட்னர் தான் இல்ல. மேபி அதுதான் பிஇஎல்லா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா HAL மூலியமா இவங்க உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் எதா இருந்தாலும் அடுத்த 6 மாசத்துக்குள்ள இவங்க காமிக்கணும் டிஆர்டிஓ. ஏன்னா ஆர்எஃப்ஐ உடைய டெட்லைன் அடுத்து இந்த சொன்னதிலிருந்து 6 மாசத்துக்குள்ள அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அந்த டெட்லைன்க்குள்ள இவங்க ஒரு சீரியல் புரொடக்ஷன் எங்கனால பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு காமிச்சா மட்டும் தான் டிஆர்டிஓ இதுக்குள்ள இருக்க முடியும். அந்த ரூ. 30,000 கோடி யாருக்கு? அப்படிங்கிற ஒரு சண்டையானது மற்றும் ரேஸ் ஆனது போயிட்டு இருக்கு. அதுவும் இத எப்படி ஃபைனலைஸ் பண்ணி இந்தியா குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65% ஐ திங்க் அபோவ் 60% நெனைக்கிறேன். இந்த 63, 65% ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரவங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க மேக்ஸிமம் இந்த 87ல 67% நீங்க உருவாக்கிருங்க. மிச்சம் இருக்கிற சதவீதத்த 2ண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனம் உருவாக்குங்க அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்குறாங்க. ஒரே நிறுவனத்துக்கு கம்ப்ளீட்டா குடுக்கல. ஐ திங்க் எங்கேயோ ஒரு இடத்துல ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் மாட்டும் அப்படின்னு நெனைக்கிறேன். மேபி அது 2ண்ட் பிளேஸா வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் மற்றும் எல்&டி அவங்க சார்பாக ஒரு ட்ரோன் வரும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். பட் வி ஹேவ் டு பி வெயிட் அண்ட் வாட்ச். இன்னைக்கான காணொளியில நான் உங்களுக்கு சொல்ல வந்த தகவல் அப்படிங்கிறது இதுதான். ரூ. 30,000 கோடி ஒரு ட்ரோன் டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கு. எதற்காக அறிவிக்கப்பட்டது? என்ன ஓட்டை இங்க இருக்கு? யார் யாரெல்லாம் இதுக்குள்ள இருக்கிறாங்க? இத எப்படி பிரித்து வழங்க போறாங்க? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க. Facebookலயும் நம்ம இருக்கிறோம். Twitterலயும் நம்ம இருக்கிறோம். அங்கேயும் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி போஸ்ட்ட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.